श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदगीसरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्तहासं वादालयेशमनिशं हृदि भावयामि। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णचः यासां हरिगदोद्गीतं पुनादिभुवनत्रयम्। कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासदां पुरदो मम। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्ख्यपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामकाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं தாம வை ஜெயந்தி விபூஷணம். பாகவத பக்தர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரம். போன காணொளியில் கேசிவதம், கம்சவதம், அப்புறம் துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணது இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போது திவ்ய தம்பதிகள் எப்படி ஒன்று சேர்ந்தா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திவ்ய தம்பதிகள் ரொம்ப காலமாக பிரிஞ்சிருக்காளே, அவள் ஒன்று சேர வேண்டாமா? அதனால் ருக்மிணி கல்யாணத்தை பற்றி பாடுறார். அடுத்தது அத விதர்ப்பசுதாம் கலு ருக்மிணீம் பிரணயினீம் त्वयि தேவ சகோதரः ஸ்வயமதித்சதசேதி மஹீபுஜே ஸ்வதமசா தமசாது முபாஸ்ரயன். விதர்ப்பதேச அரசன் பீஷ்மகன், அவரோட மகளாக ஸ்ரீ மகாலட்சுமி ருக்மிணி பிராட்டியாக அவதரிச்சிருக்கா. ருக்மிணின்னா தங்கம். இவ உன் லீலைகளை எல்லாம் கேட்டே வளர்ந்தவ. உன்னை மணக்க ஆசைப்படுறா. இவளோட அண்ணனான ருக்மி சேதி தேசத்து அரசனான துஷ்டனான சிசுபாலனுக்கு இவளை மணம் முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறான். எப்பவும் ஸ்ரீ கிருஷ்ணனை திட்டிகிட்டே இருக்கிறவனுக்கு ஏன் பொண்ணை கொடுக்குற அப்படின்னு நண்பர்கள்லாம் அவனை திட்டுறா. ஆனால் இவன் திருமணத்தை ஏற்பாடு பண்ணிடுறான். ருக்மிணிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சிரத்ருத பிரணயா த்வயி பாலிகா சபதி காங்கித பங்கசமாகுலா தவ நிவேதயிதும் த்விஜமாதிச்சது ஸ்வகதனம் கதனங்க விநிர்மிதம். உன்னையே கணவனாக வரிச்சவளை சிசுபாலனுக்கு மணமுடிக்க ஏற்பாடு பண்ணதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. துவாரகையில் இருக்கிற உன்கிட்ட தன் காதில் சொல்ல இரு பிறப்பாளரான ஒரு அந்தணனை தேர்ந்தெடுக்கிறான். ஏன் இரு பிறப்பாளர்னு சொல்கிறான்னா, தாயின் கர்ப்பத்திலேருந்து வந்தது முதல் பிறவி, அடுத்து உபநயனாகி காயத்ரி மந்திர உபதேசம் பெற்றபோது ரெண்டாவது பிறவி. இந்த அந்தணர் கருடனோட அம்சம். த்விஜம்னா பறவைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பறவைகளுக்கும் ரெண்டு பிறவி தான். முதல்ல முட்டையிலேருந்து வெளிவருது, அப்புறம் அதுலேருந்து பறவையாக வெளியில் வருது இல்லையா. அதனால தான் அப்படி பாடுறார். எப்படி ஹனுமான் ராமதூதராக சீதா பிராட்டிக்கிட்ட போனாரோ அதை மாதிரி கருடன் ருக்மிணி பிராட்டிகிட்டேருந்து ஸ்ரீகிருஷ்ணன்கிட்ட தூது போகிறார். த்விஜசுதோபிஷதூர்ணமுபாயயௌ தவ புரம் ஹி துராஷதுராசதம் முதமவாபச சாதர பூஜிதः சபவதா பவதா பஹ்ருதா ஸ்வயம்.
எப்படி ஹனுமான் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைக்கிறதுக்காக பிராட்டியை தேடிண்டு கடலையே தாண்டி போனாரோ, அதை மாதிரி இவரும் கருடனோட அம்சமாச்சே. அதனால் பறந்தே வந்து உங்ககிட்ட வந்துடுறார். குருவாயிரப்பா, உனக்கு தான் எல்லாரும் பூஜை பண்ணுவா, ஆனால் நீயோ அவருக்கு பூஜையெல்லாம் பண்ண. பிராட்டியின் தூதுவராக வந்தால் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் எப்போவும் கோயிலுக்கு போனால் தாயாரை சேவிச்சுட்டு அவள் அனுகிரகத்தோடு பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாள். சச்சபவந்தமவோச்சத குண்டினே நுபசுதா கலு ராஜதி ருக்மிணி த்வயி சமுத்சுகயா நிஜதீரதா ரஹிதயா ஹிதயா பிரஹிதோஸ்மியகம். அவரை உபசரிச்சுட்டு நீ கேட்குற அவர்கிட்ட, என்ன விஷயமா வந்தீர் அப்படின்னு. விதர்ப்ப தேசத்தோட தலைநகரான குண்டினபுரத்தின் இளவரசி ருக்மிணி தேவி உண்மையே மணக்கணும்னு இத்தனை வருஷமாக காத்துட்டுருந்தா. அவளுக்கு சிசுபாலனோட திருமணம் முடிவு பண்ணிட்டான் அவள் அண்ணன். அதனால் உம்மக்கிட்ட என்ன தூது அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்கிறார் அந்த அந்தனர். தவ ஹிருதாஸ்மி புனைவ குணைரஹம் ஹரதி மாம் கில சேதி நிருபோதுனா ஐ கிருபாலய பாலய மாம் இதி பிரஜகதே ஜகதே கபதே தயா. பாகவதத்தில் பிராட்டி தன்னோட கருத்தை 7 ஸ்லோகத்தில் சொன்னதாக இருக்குது. ஆனால் பட்டத்திரிகள் அந்த மொத்த 7 ஸ்லோகத்தையும் இந்த ஒரே 7வது ஸ்லோகத்திலே சொல்லிடுறார். பிராட்டி சொன்னதாக அவர் உங்ககிட்ட சொல்கிறார். உன் குணங்களால் நான் கவரப்பட்டு காதல் கொண்டேன், ஆனால் இப்போ சிசுபாலன் என்னை அபகரிக்க பார்க்குறான். உங்களுடையவள் அவனுக்கு சொந்தமாகிறது நியாயமா? நீங்கள் தான் வந்து என்னை மணந்து என்னை காக்கணும் அப்படின்னு சொல்கிறான். மேலும் சொல்கிறான், அசரணாம் யதிமாம் த்வமுபேக்ஷசே சபதி ஜீவிதமேவ ஜஹாம்யஹம் இதி கிராசுதனோரதனோத்பிருஷம் சுஹ்ருதயம் ஹிருதயம் தவ காதரம். புகழற்றவளான என்ன நீர் கைவிட்டா நான் அவனை மணக்க மாட்டேன், என் உயிரை தான் துறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சீதா பிராட்டி, ருக்மணி பிராட்டி, ஆண்டாள் நாச்சியார் 3 பேரும் பகவான் கிடைக்கலன்னா உயிரை மாச்சுப்பேன்னு சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்குறா. நம்மளை முதல்ல பிராட்டியோட ஒப்பிட்டு பார்க்குறதே தப்பு. இவாள்லாம் பெருமாள் மேலே அந்த அளவு பக்தி காதல் உடையவா. நமக்கு அவ்வளோ பக்தி இருக்கா என்ன? இதை கேட்டதும் குருவாயிரப்பா, நீ ஐயோ அவள் அப்படியா சொன்னா, நான் விட்டுடுவேனா, அவளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். அகதயஸ்த்வமதைனமயே சகே தததிகா மம மன்மத வேதனா நுபசமக்ஷமுபேத்ய ஹராம்யஹம் ததயிதாம் தயிதாமசி தேக்ஷணாம். குருவாயிரப்பா, இப்போ நீ சொல்கிற நண்பனே, ருக்மணியின் காதலை விட எனக்கு அவன் மேலே உள்ள காதல் பெருசு. கடிதம் எழுதலான்னு எடுத்தால் கை நடுங்கிறது, வார்த்தையே வரல, கண்ணீர் ஆறா பெருகிறது, காதல் பெருகிறது. ஆனால் அவள் ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காளே, அப்போ என் காதல் தானே பெருசு. நான் அங்கே போய் எல்லார் முன்னாடியும் அவளை அபகரிச்சின்னு வந்து அந்த கருங்கண்ணியை கருணை மிக்கவளை மணப்பேன் அப்படிங்கிறார். பராசர பட்டர் ரங்கநாதனை பார்த்து சாதிக்கிறார், நீர் என்ன தான் நாச்சியார் திருக்கோலம் சாத்திண்டாலும் நாச்சியார் விழி உமக்கு வராது அப்படிங்கிறார். பிரமுதிதேன சதேன சமம் ததா ரதகதோலகு குண்டினமேயிவான் குருமருத்புரநாயகமே பவான் விதனுதாம் தனுதாம் நிகிலாபதாம். இதை கேட்ட உடனே அந்த அந்தனர் ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போவே அந்த தூதுவரோட தேர் ஏறி குண்டினபுரத்துக்கு போக சொல்கிறார். குருவாயிரப்பா, இப்படி பிராட்டிக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே காக்க கிளம்பினியே, அதே மாதிரி எனக்கு நேர்ற இந்த உடல் வியாதியிலேருந்து என்னை காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த ருக்மிணி கல்யாணத்தில் ஒரு தத்துவமே இருக்குது. கிருஷ்ணன் பரமாத்மா, பிராட்டி கருணையோட ஜீவாத்மாவின் நிலையை எடுத்துக்கிறான். அவளோட 5 சகோதரர்கள் தான் நம் ஜீவாத்மாவின் மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு 5 புலன்கள். இந்த ஜீவாத்மா பரமாத்மாட்ட காதல் கொண்டு அவரை சேரணும்னு பார்த்தா இந்த 5 புலன்களும் உலக இன்பங்களான சிசுபாலன்கிட்ட சேர்த்து விட முயற்சிக்கிறது. இதுலேருந்து விடுபடுறதுக்கு பெருமாளோட நம்மளை சேர்த்து வைக்க ஒரு ஆச்சாரியன் வேணும். அதனால்தான் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நடுவில் கருடன் தூது போகிறார் அப்படின்னு ஆச்சாரியனை பற்றி குறிப்பிடுறார்.
பலசமேத பலானுகதோ பவான் புரமகாஹத பீஷ்மகமானிதः த்விஜசுதம் த்வதுபாகமவாதினம் த்ருதரசா தரசா பிரணநாமசா. நீ தேரில் தன்னை விட்டுட்டு அந்த அந்தணரோட கிளம்பி போகிறத பார்த்த பலராமன் ஒரு சேனையோட உன்னை பின்தொடர்ந்து வரார். குண்டினபுரத்தை அடைஞ்ச நீ இந்த செய்தி கேட்ட உடனே அரசனான பீஷ்மகன் யோசிக்கிறார், இவாளெல்லாம் நம்ம கூப்பிட்டோமா இல்லையா, சரி வந்திருக்கா அவளை வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றை வரவேற்று உபசரிக்கிறார். நீ அந்த அந்தணர் மூலமாகவே பிராட்டிக்கு தான் அவளை காக்க வந்துட்டதா செய்தி அனுப்புகிற. பிராட்டி திருமணத்துக்கு முதல் நாள் குலதெய்வம் கோயிலுக்கு வழிபாடு செய்யறதுக்கு கிளம்பி வரா. தன் பிரார்த்தனையான ஸ்ரீ கிருஷ்ணனோட தன்னை சேர்த்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வைக்கிறா. வந்திருந்த அரசர்கள்லாம் நீ உட்பட யாருமே ருக்மிணி பிராட்டியை பார்த்ததில்லை. அதனால் எல்லாரும் கோயில் வாசலில் வந்து காத்துட்டுருக்கா. வெளியில் வந்த பிராட்டி அந்த கும்பலில் நீ எங்கே இருக்க அப்படின்னு உன்னை தேடுறான். நீ தனியாக ஒரு இடத்துல ஓரமாக நிற்கிற. பிராட்டியோட ஒளி வீசும் முகத்தையும் அழகையும் பார்த்தவா எல்லாரும் மயங்கி விழ அவள் உன்னை பார்த்து உன்னை நோக்கி வரா. நீயும் அவள் கையை பிடிச்சி அவளை உன் தேரில் உட்கார வச்சு இத்தனையும் பார்த்துட்டு இருக்கிறவா உங்கள் 2 பேர் அழகையும் பார்த்து மயங்கிட்டா. பின்ன சேத்தியில் நம்பெருமாளையும் ரங்கநாச்சியாரையும் சேவிக்கிற நம்ப மயங்கலையா? சாக்ஷா திவ்ய தம்பதிகள் அவள் 2 பேரையும் நேராக பார்த்தா மயங்காமல் என்ன பண்ணுவா? தேர் புரட்டப்புறம் தான் சுய நினைவு வந்து, அடடா மாடு மேய்க்கிறவன் வந்து பெண்ணை கடத்தின்னு போகிறானே அப்படின்னு பின்னாடி ஓடி வரான். பின்னாடி வந்த பலராமன் சேனைகளோடு அவர்களெல்லாம் தடுக்கிறார். இதை கேள்விப்பட்ட ருக்மி, உன்னை தோற்கடித்து பிராட்டியை மீட்டுண்டு வந்தால் தான் திருப்பவும் இந்த நாட்டுக்குள்ளே வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் பண்ணிவிட்டு உன்னை துரத்திட்டு வரான். என்ன இருந்தாலும் மைத்துனனாச்சே, அதனால் நீ அவனை அழிக்காமல் கட்டி போட்டு மானபங்கப்படுத்துகிற. அவன் சிகையையும் குடுமையையும் ஒரு பக்க புருவத்தையும் மீசையையும் எடுத்துடுற. பலராமன் அவனை கயிற்றுலேருந்து விடுவிக்கிறார். அவன் வரும்போது தன் தங்கையோடு தான் திரும்பி வருவேன்னு சபதம் பண்ணான் இல்லையா, அதனால் திருப்பி ஊருக்குள்ளே போகாமல் அங்கேயே ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி அங்கேயே இருந்துடுறான். குருவாயிரப்பா, துவாரகைக்கு வந்த உனக்கும் பிராட்டிக்கும் விமர்சையாக திருமணம் நடக்க உங்கள் காதல் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்ததாமே. நவசமாகமலஜ்ஜிதமானசாம் பிரணய கௌதுக ஸ்ரும்பித மன்மதாம் அரமயக்கலு நாதயதா சுகம் ரகசிதாம் ஹசிதாம் சுலசன்முகீம். ஒரு நாள் கிருஷ்ணா, நீ அவகிட்ட, நான் வெறும் மாடு மேய்க்கிறவன், என் பரம்பரைக்கே அரசாள்ற பாக்கியம் இல்லை, என்னையே மணந்துன்ற நீ அப்படின்னு கேட்குற. பிராட்டியின் பெருமையை உலகறிய பண்ணுறதுக்காக இப்படி கேட்குற. அதுக்கு அவள் பதில் சொல்கிறா, பிரபு, நான் அனுப்பின கடிதத்தில் உன் மேலே எவ்வளவு காதல்னு தானே சொன்னேன், உன் செல்வத்தையோ பதவியையோ பார்த்து காதல்னு சொல்லலையே. உமக்கு என் காதல் புரியலை அப்படின்னு கலங்குறான். ஊராருக்கு உன் காதலை தெரிவிக்க தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியை விட இன்னும் அதிகமாக உன் காதலை வெளிப்படுத்துகிற நீ. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, பகவான் நம்மளை சோதிச்சா அதை விட பெரிய இன்பத்தை தருவார் அப்படின்னு எடுத்துக்கணும். பட்டதிரிகள் சொல்கிறார், இப்படி ருக்மிணி கல்யாண வைபவத்தையும் உன் சரிதத்தையும் இன்றைக்கும் பேசுகிறோமே, எங்களுக்கும் பெரிய ஆனந்தத்தை தரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சத்ராஜிதஸ்துவமதலுப்தவதர்க்கலப்தம் திவ்யம் சமந்தகமணிம் பகவன்னயாஷீஹி தத்காரணம் பகுவிதம் மம பாதி நூனம் தஸ்யாத்மஜாம் தைரதாம் சலதோ விவோட்டும். சத்ராஜித்னு துவாரகையில் இருந்த ஒருத்தன் சிறந்த சூரிய பக்தன். அதனால் சூரியன் தன் பக்தனுக்கு சமந்தக மணியை பரிசாக கொடுக்குறார். இந்த மணியை யார் வச்சுருக்காளோ அவளுக்கு ஒரு நாளும் அது 600 கிலோ தங்கம் கொடுக்குமா. குருவாயிரப்பா, நீ அதை அவங்கிட்ட கேட்குற. அதுக்கு பல காரணம் இருக்கும். ஒரு அரசன்கிட்ட இருந்தால் நாடே சுபிக்ஷமாக இருக்கும், மக்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணலாம். மேலும் இதனால் அவனுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறதுனால நீ அதை வாங்கிட்டு அவனுக்கு தேவையான செல்வத்தை கொடுக்கறதா சொல்கிற. அது மட்டும் இல்லை, பூமி பிராட்டியின் அம்சமாக சத்யபாமா இவனுக்கு மகளாக அவதரிச்சிருக்கா. அவளை மணக்கவும் உனக்கு ஆசை. ஆனால் உன் மேலே சந்தேகப்பட்டு மணியை தரத்துக்கு அவன் மறுத்துடுறான்.
அதத்தம் தம் துப்பியம் மணிவரமனேனால்பமனசா பிரசேனஸ்தத் பிராதா கலபுவிவகன் பிராபமிருகயாம் அஹன்னேனம் சிம்ஹோ மணிமஹசி மாம் சப்ரமவசாது கபீந்திரஸ்தம் ஹத்வா மணிமபிச்ச பாலாய ததிவான். அவனுக்கு பயம். இந்த கிருஷ்ணன் சின்ன வயசுலேயே வெண்ணெய் திருடினா இந்த மணியை நம்மக்கிட்ட திருடிடுவானோ அப்படின்னு அவன் தம்பியான பிரச்சேனனை கூப்பிட்டு இந்த மணியை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வர சொல்கிறான். அவன் இந்த மணியை கழுத்தில் போட்டுட்டு காட்டுக்கு வேட்டையாட போகிறான். ஒரு சிங்கம் இவனையும் அவன் குதிரையும் கொன்னுட்டு அந்த மணியை மாமிசம்னு நினச்சி அதை எடுத்துகிட்டு போயிடுறது. அப்போ அங்கே வந்து ஒரு கரடி இந்த சிங்கத்தை கொன்று அந்த மணியை எடுத்துன்னு போகிறது. ஒரு கரடியால் சிங்கத்தை கொல்ல முடியுமா அப்படின்னா, இவர் சாதாரண கரடி இல்லை, ஜாம்பவான். ராமாவதர்த்தும் போது ஹனுமானோட கூடவே இருந்து கடலை கடக்க முடியுமான்னு அவர் யோசிச்சப்போ, உனக்கு அந்த பலம் இருக்குது, முனிவர்கள் சாபத்தால் உன் பலம் உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ஹனுமானை ஊக்குவிச்சு கடலை தாண்ட வச்சு ராம கைங்கரியம் பண்ணவர். இவருக்கு தன் பெண்ணை ராமனின் அடுத்த அவதாரமான கிருஷ்ணனுக்கு மணமுடிக்க ஆசை. இந்த மணியை கொண்டு வந்து தன் பிள்ளையின் தொட்டிலில் கட்டி வைக்கிறார். வேட்டையாட போன தம்பி வராதனால கிருஷ்ணன் தான் மணி மேலே ஆசைப்பட்டு தன் தம்பியை ஒன்று சிறப்பிடிச்சிட்டான், இல்லைன்னா கொன்னுட்டு மணியை திருடிட்டான் அப்படின்னு இவன் ஊரெல்லாம் சொல்கிறான். ஒருத்தரை பற்றி நல்ல செய்தி சொன்னால் அது 4 பேர்கிட்ட பரவாது. இந்த மாதிரி விஷயம்னா அது பெருமாளாகவே இருந்தால் கூட சீக்கிரம் எல்லார்கிட்டையும் பரவிடும். ஊரே எல்லாரும் ஆளுக்கு ஒன்று சொல்லி கிருஷ்ணன் தான் திருடிட்டான் அப்படின்னு பேச இது உன் காதில் விழருது. நீ உடனே ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு அந்த மணியை தேடிட்டு போகிற. அவனோட தம்பி வந்து இறந்து கிடக்கான் பாதி வழி போகும்போது. அந்த பிரேதத்தில் சிங்கத்தோட நகைக்கீரெல்லாம் இருக்குது. சிங்கம் தான் கொன்னுடுத்து அப்படின்னு சிங்கத்தை தேடின்னு போகிறச்சே கொஞ்சம் தூரத்தில் அந்த சிங்கமும் இறந்து கிடக்கு. அதன் கழுத்தில் கரடியோட நகைக்கீரல்கள் இருக்குது, ஆனால் அந்த மணியை காணோம். கரடியோட காலடி சுவடு இருக்குது. அதை பின்பற்றி போய் ஜாம்பவானோட குகையை அடைஞ்சுட்ட. நீ மணியை தொட்டில் பார்த்து அதை எடுக்க போகிற. அப்போது ஜாம்பவான் ஒன்று அடையாளம் தெரிஞ்சுக்கல. ராம பக்தனான என்னோட குகைக்குள்ளே என் அனுமதி இல்லாமல் உள்ளே வந்து மணியை எடுக்கிறியா அப்படின்னு தன் முஷ்டியால் உன்னை குத்துறார். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிண்டே. எப்போ நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிண்டே என்னை குத்தினியோ இதை நான் உன் அர்ச்சனையாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னியாமே. உத்பாததேன தத்தாம் நவரமணீம் வரமணீம் ச பரிகிருக்ணன் அனுக்ருக்ணன் நமுமாகாஹ சபதி ச சத்ராஜிதே மணிம் பிராதாக. ஜாம்பவான் அடிக்க கிருஷ்ணனும் திருப்பி அடிக்க 28 நாள் இவாளுக்குள்ளே போர் நடக்கிறது. இந்த ஜனங்கள்லாம் பார்த்தா சரி கிருஷ்ணன் திருடலை, அந்த மணி வந்து எப்படி யார் கையில் போயிருக்குன்னு பார்த்துட்டு இவா சண்டை போட்டு கிருஷ்ணன் அந்த மணியை வாங்கிட்டு வரட்டோன்னு எல்லோரும் ஊருக்கு திரும்பி போயிடுறா. 28 நாள் சண்டை நடந்தும் தன்னால் அவரை தூக்கம் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு, எவ்வளவு அடித்தாலும் தாங்குறியே நீ ராமனா அப்படின்னு கேட்குறார் ஜாம்பவான். ஆமாம், நானே ராமன் நானே கிருஷ்ணன்னு சொன்னேன், என் பெண்ணை மனம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன் பெண்ணான ஜாம்பவதியையும் கொடுத்து அவளுக்கு சீராக இந்த செமந்தக மணியையும் கொடுக்குறார். இதுக்காகத்தான் இத்தனை நாளாக நான் காத்துட்டுருந்தேன், யுகமாக காத்துட்டுருந்தேன். ஏன்னா ராமாவதாரம் திரேதா யுகத்தில், இப்போ கிருஷ்ணன் இருக்கிறது துவாபர யுகத்தில். ஒரு யுகம் வரைக்கும் வந்து அவர் காத்துட்டுருக்கார் தன் பெண்ணை கொடுக்கணுன்னு. அதனால் ஜாம்பவதி அவளுக்கு கிருஷ்ணனுக்கு மனம் முடிச்சு கொடுத்து இந்த செமந்தக மணியும் அவளுக்கு பரிசாக கொடுக்குறார். ஊருக்கு திரும்பி வரைச்சே மணியோடவும் திருமணம் பண்ணிட்டு வந்ததுனால எல்லாரும் ஒன்றா வரவேற்கிறான். அந்த மணியை சத்ராஜித் கிட்டே கொடுத்துட்டு, தோபார் நான் இதை திருடலை, மீட்டுன்னு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறேன். அவனுக்கு இப்போ ரொம்ப அசிங்கமாகிடுறது. தப்பாக கிருஷ்ணன் மேலே அபாண்டமாக பழி சொல்லிட்டேமே அப்படின்னு. அதுக்கு பதிலாக பரிகாரமாக தன் மகளான சத்யபாமாவை உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான். இந்த சத்யபாமாவை அந்த ஊரில் இருந்த கிருத்தவர்மா, அக்ரூரர், சததர்மா 3 பேரும் மணக்கணும்னு இருக்கா. 3 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு மனம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு இந்த சத்ரஜித்தும் சொல்லியிருக்கான். இந்த அக்ரூரர் தான் கிருஷ்ணனை ஆயர்பாடியிலேருந்து மதுராவுக்கு கூட்டின்னு வந்தார். பரம கிருஷ்ண பக்தன். இவர் ஏன் வந்து இந்த மாதிரி
இவருக்கு ஒரு எண்ணம் அப்படின்னா, கொஞ்ச காலம் கொடியவனான கம்சன்கிட்ட மந்திரியாக இருந்தார் இல்லையா, அதனால் இவருக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. व्रीलाकुलां रमयदि त्वयि सत्यभामां कौन्तेयदाह कथयादकुरून् प्रयाते हि कान्तिनेयकृतवर्मगिरा निबात्य सत्राजिदं शतधनु मणिमाजहार. இப்படி நீ சத்யபாமாவோட சந்தோஷமாக இருக்கச்சே குந்தியும் பாண்டவர்களும் அரக்கு மாளிகையில் தீயில எரிஞ்சு போயிட்டா அப்படின்ற செய்தி வருது. நீ பலராமனோட கிளம்பி ஹஸ்தினாபுரத்துக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்கு போகிற. அப்படி போனாதான் கௌரவர்கள் பாண்டவர்கள் இறந்து போயிட்டா அப்படின்னு நினைப்பான்னு உனக்கு தெரியும் அவள் இறக்கலைன்னு. நீ அப்படி அந்த பக்கம் போன உடனே அக்ரூரரும் மீதி 2 பேரும் சேர்ந்து இந்த சத்ராஜித்தை கொன்று பெண்மணியை தான் தரல, இந்த மணியையாவது நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சததர்மா அவனை கொன்று மணியை எடுத்துக்கிறான். சத்யபாமாவுக்கு இது தெரிஞ்ச உடனே தானே தேரை ஓட்டின்ட்டு ஹஸ்தினாபுரம் வரைக்கும் வந்து உன்னை கூட்டின்னு வரா. பலராமனும் கிருஷ்ணனும் சததர்மா தான் திருடினான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவனை துரத்திண்டு மித்திலா வரைக்கும் போய் உன்னோட சக்கராயுதத்தால் அவனை கொன்னுட்டு மணியை தேடி பார்க்குற. அது கிடைக்கலன்னு உடனே உண்மையிலேயே சந்தேகப்படுறார் பலராமன். உன்னோட திரும்ப துவாரகைக்கு வந்தால் நான் தான் திருடிட்டேன்னு எம்எல்ஏயும் பழி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிதிலையிலே போய் தங்குறார். குருவாயிரப்பா, இதுவும் லீலை தானே. நம்ம பலராமனை தப்பாக நினைக்கக்கூடாது. இது கிருஷ்ணனோட லீலையாக தான் பார்க்கணும். பலராமன் கதாயுதத்தில் சிறந்த வீரன். அவர்கிட்ட பீமன் தான் அந்த வித்தையை கற்றுக்கிறான். பீமன் கற்றுக்கிறதுனால துரியோதனால் கற்றுக்க முடியல. துரியோதனனுக்கும் இவர்கிட்ட அந்த வித்தையை கற்றுக்கணுன்னு ஆசை. பீமன் கற்றுக்கிறதுனால அவன் ஒதுங்கி இருக்கான். இப்போ பீமனும் இறந்து போயிட்டான். 2வது இவரும் தன்னோட வித்தையை வேறு யாருக்கு சொல்லி கொடுக்குறது அப்படின்னு நினைக்கும்போது துரியோதனன் இவர்கிட்ட வித்தை கற்றுக்க வரான். ஆனால் கிருஷ்ணன் கூட இருந்தால் அவன் வரமாட்டாங்க. அதனால தான் இந்த நாடகம். இப்போ அவர் தனியாக அங்கே மித்திலா இருக்கிறதுனால இவன் போய் அங்கே வித்தையை கற்றுக்கிறான். கிருஷ்ணன் துரத்தின்னு வந்தது தெரிஞ்ச உடனே இந்த சததர்மா என்ன பண்ணுறான், அதை அக்ரூரர்கிட்ட கொடுத்துட்டு ஓடுறான். அப்புறம் அவன் இறந்து போய்ட்றான். மணியை காணும்னு பலராமனே கிருஷ்ணனை சந்தேகப்படுறார் இல்லையா. அப்போ கிருஷ்ணன் தான் திருடிட்டான் அப்படின்னு மறுபடியும் ஊராரெலாம் பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு தெரியும் அது அக்ரூரர்கிட்ட இருக்குன்னு. ஆனால் நீ அவரை கேட்கல. அக்ரூரர் என்ன பண்ணுறார், நீ கண்டுபிடிச்சிருவியோ அப்படின்னு பயந்து போய் காசிக்கு போய் யாகெல்லாம் பண்ணுறார். கிடைச்ச தங்கத்தை தானம் பண்ணுறார். குருவாயிரப்பா, அவர் உன் பக்தர் தானே, ஏன் இப்படி அவரை தப்பு பண்ணி வச்ச? ஓ, தான் உன்னுடைய சிறந்த பக்தன்னு அவருக்கு கர்வம் வந்துடுது. கர்வம் வந்தால் பக்தி போயிடுமே, அதனால தான் தப்பு பண்ண வச்சு திருத்தினியா? சரி, அப்புறம் அந்த மணி என்ன தான் ஆச்சு? இதுக்குள்ளே துரியோதனனுக்கும் பயிற்சியெலாம் முடிஞ்ச ஊருக்கு போய்ட்றான். கிருஷ்ணன் உடனே பலராமனையும் அக்ரூரரையும் துவாரகைக்கு வர சொல்கிறார். அந்த மணியை மடியில் ஒழிச்சு எடுத்துன்னு வர்றார் அக்ரூரர். அக்ரூரா, மணியை எடு அப்படின்னு உடனே அவரும் வெளியில் எடுக்க இப்போவும் கிருஷ்ணன் திருடலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது. அந்த மணியை அக்ரூரரே வச்சுக்க சொல்கிறார். ஏன்னா அவர் தானம் தானே பண்ணுறார் அப்படின்னு. அப்போ தானே அவருக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி தான் பண்ண தப்பை தெரிஞ்சுப்பார் அப்படின்னு. இந்த சரித்திரத்தை கேட்குறவாளுக்கு எந்த பழியும் வராது அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணுறார். அடுத்து நரகாசுர வதத்தையும் சுபத்ராகரணம் பற்றி பாடுறார். பாண்டவர்களுக்கு திரௌபதியோட திருமணம் நடக்க நீ சத்யபாமாவோட அங்கே போகிற. அப்போ அர்ஜுனன் கொஞ்ச காலம் தன் கூட உன்னை இருக்க சொல்ல நீ இந்திரபிரசத்தை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு கொஞ்ச காலம் அவளோட இருந்துட்டு துவாரகைக்கு வந்துடுற. அடுத்து கிருஷ்ணன் தங்கையான சுபத்ராவுக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கிற. போலி சன்னியாசி வேஷத்தில் அவளை கவர்ந்துன்னு போக பண்ணுற. ஏன்னா துரியோதனன் அவளை மணக்க ஆசைப்படுறான். பலராமன் துரியோதனுக்கு தன் தங்கையை மணம் முடிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கார். அப்போ இவன் போலி சன்னியாசி வேஷத்தில் கவர்ந்துன்னு போன உடனே கோபம் வருது அவருக்கு, பலராமனுக்கு. அப்போ நீ அவரை சமாதானப்படுத்துகிற. ஒரு நாள் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் யமுனா நதி கரையில் விளையாடின்னு இருக்கான். அப்போது யமுனா நதியின் தேவதையான காளிந்தி தான் கிருஷ்ணனை மணக்கணும்னு ரொம்ப காலமாக தவம் இருக்கிறத சொன்னோடனே கிருஷ்ணன் அவளை மணந்துக்கிறார். அடுத்ததாக தான் அத்தை மகளான மித்ரவிந்தா அவள் கிருஷ்ணனை காதலிக்கிறாள். ஆனால் அவள் சகோதரர்கள் வேறு ஒருத்தனோட அவனுக்கு ஸ்வயவரம் ஏற்பாடு பண்ணுறான். நீ அங்கே போய் அவளை அபகரிச்சின்னு மணந்தியாமே.
அடுத்து சத்யாங்கிற இளவரசியை திருக்கல்யாணம் பண்ணிட்ட. அவளோட தகப்பன் வச்ச போட்டியில் 7 காளை அடக்கி அவளை மணந்தியாமே. இதை ஆழ்வார்கள் நப்பின்னையை இப்படி மணந்தார் அப்படின்னு பாடுறான். இன்னொரு அத்தை மகளான பத்ராவை அவளே உனக்கு மனம் முடிச்சு வச்சுடுறான். அடுத்து லக்ஷணாவை மணந்ததை பாடுறார். அவளோட தந்தை மேலே கட்டியிருந்த மீனை கீழே இருக்கிற தண்ணியில் பார்த்து அடித்து வீழ்த்தினா தன் மகளை மணக்கலாம் அப்படின்னு சொல்ல நீ சரியாக அந்த வானத்தை போட்டு அவளை மணந்த. இப்படி ருக்மணி, ஜாம்பவதி, சத்யபாமா, காளிந்தி, மித்ரவிந்தா, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா அப்படின்னு 8 தேவிகளோடு இருந்த. அப்போ இந்திரன் உன்னோட சபைக்கு வந்து தன்னுடைய வெண்கொற்ற குடையையும் தன் தாயின் குண்டலங்களையும் நரகாசுரன் எடுத்துன்னு போயிட்டான். இன்னும் நிறைய தீமைகளெல்லாம் பண்ணுறான், அவனை நீ அழிக்கணும் அப்படின்னு வேண்டுறான். இந்த நரகாசுரன் பெருமாளுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவன். அடுத்து நரகாசுர வதத்தை பாடுறார். பெருமாள் கருடனை மனசில் நினச்ச உடனே கருடன் வந்துடுறார். சத்யபாமாவோட நீ போன சேனைகளெல்லாம் அழித்து நரகாசுரனையும் அழிச்ச. அடுத்து முரன்கிற அசுரனை அழித்து முராரின்னு உனக்கு ஒரு பேரும் கிடைக்கிறது. 5 தலை கொண்ட முரணை சுதர்சன சக்கரத்தால் நீ அழிச்சுடுற. நரகாசுரனோட மகனான பகதத்தனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற. இந்த நரகாசுரன் ஒரு வரம் கேட்குறான். அவன் தான் இறந்த அன்னைக்கு விடிகாத்தால் யார் எண்ணெய் ஸ்நானம் எங்கே பண்ணாலும் எந்த தீர்த்தத்தில் பண்ணாலும் கங்கையில் தீர்த்தாமாடின புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு வரம் கேட்குறான். இந்த நரகாசுரன் என்ன பண்ணியிருக்கான், 16,000 இளவரசிகளை சிறைப்பிடிச்சு வச்சுருக்கான். அவள்லாம் உன்னை பார்த்த உடனே உன்னையே மணக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். வேறு யாருக்காவது மனம் முடித்தா இவாள்லாம் நரகாசுரன்ட்ட சிறைப்பட்டிருந்தாலே எப்படி மணப்பது அப்படின்னு கேட்பாளேன்னு நீயே அந்த 16,000 பேரையும் திருமணம் பண்ணிக்கிற. அப்புறம் அவன் கைப்பற்றி வந்த செல்வத்தை எல்லாம் அவள்கிட்ட பிரித்து கொடுத்துட்டு ஒரே ஒரு யானையை மட்டும் அவனோட பிள்ளையான பகதத்தன்ட்ட கொடுத்துட்டு மீதி எல்லா யானையும் யாரோடதோ அந்த எந்தெந்த ரசந்தோ அதெல்லாம் அது பிரித்து கொடுத்துட்ற. இப்போ இந்திரன் இழந்ததை கொண்டு கொடுக்கறதுக்கு இந்திரலோகத்துக்கு போய் கொடுக்குறான். அவனை ஒன்று வரவேற்று உபசரிக்கிறான். அப்போ சத்யபாமா என்ன பண்ணுறா, அங்கேருந்த பாரிஜாத மலரை வேணும்னு கேட்குறான். இந்திரன் கொடுக்க மறுக்கிறான். அந்த மரத்தையே கொண்டு வந்து அவளோட அரண்மனையில் நட்டு வச்சுட்ட. உடனே இந்திரன் சண்டைக்கு வரான். நீ இந்திரனை வீழ்த்திட்ட. அதாவது செல்வம் வந்தால் பகவானியே எதிர்க்க கிளம்பினா இதுதான் நடக்கும் அப்படின்னு காட்டுறார். இப்படி 16,000 பேரையும் மணந்து அவளுக்கு தனித்தனியாக அரண்மனை அமைச்சு அத்தனை வடிவம் எடுத்துட்டு ஆனந்தமாக இருந்த. இதை வந்து பார்த்த நாரதர் ரொம்ப சந்தோஷப்படுறார். 16,008 மனைவிகள்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் 10 குழந்தைகளை நீ ஈன்றெடுத்த. இவ்வளோ பேரை ரட்சிச்சியே, அடியேனையும் காக்கணும் அப்படின்னு வேண்டி இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். அடுத்து பாணாசுர வதத்தை பற்றி பாடுறார். கிருஷ்ணனுக்கும் ருக்மணி பிராட்டிக்கும் பிறந்த கிருஷ்ணனோட அம்சமும் மன்மதனோட அம்சமும் கொண்ட முதல் பிள்ளை பிரத்யும்னன். சம்பாசுரன்கிற ஒரு அசுரன் அவனை கடத்தின்னு போயிடுறான். அந்த அசுரன் மன்மதனோட மனைவியான ரத்தியை கடத்தின்னு வந்து வச்சுருக்கான். இந்த பிரத்யும்னன் மன்மதனோட அம்சமும் இல்லையா, அதனால் அவனை அழித்து ரதியை மீட்டு அவளை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறான். அடுத்து தன் மாமன் மகளான ருக்மியின் மகளை ருக்மவதியை அபகர்ஷின் வந்து திருமணம் பண்ணிக்கிறான். இவாளுக்கு பிறந்தவன் தான் அனிருத்தன். இப்படி வியூகமூர்த்திகளான வாசுதேவன் கிருஷ்ணனாகவும் சங்கர்ஷணன் பலராமனாகவும் பிரத்யும்னன் அனிருத்தன் அவாவாளாவே திரு அவதாரம் பண்ணுறான். ருக்மியின் மகள் வழி பேத்திய ரோஷனாவை திருமணம் பண்ணிக்கிறான் இந்த அனிருத்தன். இதுக்கு ருக்மி தன் பகையை மறந்து எத்தனை நாள் தான் பகை கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்துக்கு வரான். நீயும் அங்கே போகிற. உன்னை பார்த்த உடனே அவனுக்கு புத்தி மாறிடுறது. அவன் தீய சக்தி தானே. அதனால் பலராமனை சூதாட்டத்துக்கு கூட்டு அதில் வந்து வஞ்சிக்கிறான். பலராமனுக்கு கோபம் வந்துடுது. ஓங்கி ஒரு அடி அடித்தோடனே அவன் இறந்து போய் விழுந்துடுறான். மகாபலியின் பேரன் வந்து பாணாசுரன். அவனுக்கு 1000 கைகள். அதனால் அவனுக்கு பயங்கர கர்வம். சிறந்த சிவபக்தன். சிவன் ருத்ரதாண்டம் ஆடும்போது தன்னோட 1000 கைகளாலையும் மேலே வாசிப்பானான். இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் தன் ருத்ர கணங்களை அவனுக்கு காவலாக அனுப்பி வச்சிருக்கார். அவளுக்கு உஷைன்னு ஒரு பெண். அவள் ஒரு நாள் ஒரு கனவு காண்றான். அதில் அனிருத்தன் வந்த உடனே
அவனை மணக்கிறதுக்கு நினைக்கிறான். தன் தோழியான சித்திரலேகா கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், என் கனவில் கண்டவனை நான் அடையாளம்லாம் சொல்கிறேன், நீ அவனை வரைஞ்சி காமிங்கிறான். அவள் நல்ல ஓவியம் வரையக்கூடியவ. அவள் அதே மாதிரி நாட்டிலே சிறந்த அழகர்கள்லாம் யாரோ அவளெல்லாம் வரைஞ்சி இவள்கிட்ட காமிக்கிறான். உன் கனவில் வந்தது இதில் யாருன்னு பார்த்து சொல்லுன்னு. முதல்ல அவள் கிருஷ்ணனோட படத்தை காமிக்கிறான். அதை பார்த்த உடனே இதை மாதிரி தான் இருந்தான், ஆனால் இவ்வளோ இளமையாக இல்லை. எப்படி பேரனை விட கிருஷ்ணன் இளமையாக இருக்கார். ஏன்னா பெருமாளுக்கு முதுமைங்கிறதெல்லாம் கிடையாது இல்லையா, அதனால் இளமையாக இருக்கார். அடுத்து பிரத்யும்னனோட படத்தை வரைஞ்சி காமிக்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, அதை பார்த்துட்டு இல்லை இவரும் அழகாக தான் இருக்கார், ஆனால் இவரை விட நான் கனவில் கண்டவன் இன்னும் சின்னவன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது அனிருத்தனோட படத்தை காமிச்சோடனே ஆமாம் இவனை தான் நான் கனவில் பார்த்தேன் அப்படின்ன உடனே இந்த சித்திரலேகாவுக்கு பறக்கிற வரம் உண்டு. அதனால் இவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறான். கிருஷ்ணனோட பேரன்னு தெரிஞ்சுட்டு துவாரகைக்கு பறந்து போய் அவன் தூங்கின்னு இருக்கான் அரண்மனையில். அவன் அந்த கட்டிலோட தூக்கின்னு வந்துடுறான். அப்படியே தூக்கின்னு அந்த உஷைக்கிட்ட கொடுத்தோடனே அவன் அந்த புறத்தில் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கான். இதை மாதிரி ஒரு அந்த புறத்தில் ஒரு ஆண்மகன் இருக்கான் அப்படிங்கிறது பாணாசுரனுக்கு தெரிஞ்ச உடனே அவனுக்கு கோபம் வருது. பார்த்து இவனை சிறைப்பிடிச்சி வச்சுட்றான். நாரதர் மூலம் இது உனக்கு தெரிஞ்ச உடனே நீ சேனையெல்லாம் திரட்டின்னு முற்றுகையிடுற. சிவகணங்கள்லாம் அந்த ஊருக்கு காவல் இருக்கா இல்லையா, அவள்லாம் சண்டைக்கு வரா. சிவனுமே சண்டைக்கு வரார். அப்போது உன் பாணத்தினால சிவன் மயங்கி போய்டுறார். சிவகணங்கள் ஓடி போய்டுறது, சிவனே விழுந்துட்டாரே அப்படின்னு. மீதி பேரெல்லாம் வீழ்த்தி உன்னோட பேரனையும் உஷையும் மீட்டு அவளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிற. எவ்வளவு ஒசரத்தில் இருந்தாலும் தமோகுணம் இருந்தால் இப்படி ஆகும் அப்படின்னு காட்டுறார். பாணாசுரனோட 998 கைகளையும் நீ துண்டிச்சுடுற. அவன் 1000 கை உடையவன் அப்படிங்கிற கர்வம் இருந்தது இல்லையா அவனுக்கு, அதை நீ அழிச்சுட்ட. சிவன் ஒன்றை பிரார்த்திக்கிறார் அவனை விடுவிக்க வேண்டி. அதனால் அவனை அழிக்காமல் 2 கையோட அவனை விட்டுடுற. இப்படி பிரம்மா, சிவன், வருணன், இந்திரன், அக்னி, யமன் இப்படி எல்லாரையும் வென்றவனே குருவாயூரப்பா, என்னோட நோயையும் போக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அடுத்து பௌண்டரீக வதத்தை பற்றி பாடுறார். பலராமன் ஆயர்பாடிக்கு போய் கோபிகைகளோடலாம் ஆனந்தமாக ஜலத்தில் விளையாடுறதுக்கு யமுனையை தன் பக்கம் வர சொல்கிறார். யமுனை தன் பாதையிலேயே போயின்னு இருக்கா. உடனே தன்னோட கலப்பையால் அதை வளைக்க யமுனா அவர் இருந்த இடத்துக்கு ஓடி வரா. இப்போவும் நம்ம அதை பார்க்கலாம். ஓடின்னு இருக்கிற யமுனை ஒரு இடத்துல வெளியில் திருப்பி உள்வாங்கி தன்னோட பாதையில் போவான். இப்படி யமுனையோட கர்வத்தை அடக்கி விளையாடுறார். பௌண்டரீகபுரம்ங்கிற இடத்துல பௌண்டரீகன்னு ஒரு ராஜா இருக்கான். ராஜாவை காக்கா பிடிக்க தான் 4 பேர் இருப்பாளே. அப்படி அவன் சேவகர்கள்லாம் என்ன பண்ணுறான், அரசே உன்னை போல ஒருத்தர் உண்டா, நீர் தான் நாராயணன் அம்சமாக பூமியில் அவதரிச்சிருக்கீர் அப்படி இப்படின்னு பேச இந்த முட்டாளும் அதை உண்மைன்னு நம்பிக்கிறான். தன் பேரை பௌண்டரீக வாசுதேவன் மாற்றிண்டு, குருவாயூரப்பா உனக்கு செய்தி அனுப்பினானாமே, நான் தான் நாராயணன் இப்படி அவதாரம் எடுத்திருக்கேன், நீ என்னமோ பெருசாக உன்னை பற்றி பேசுகிறியாமே, சங்கு சக்கரத்தை எல்லாம் கொடுத்துட்டு மரியாதையாக ஓடி போயிடு அப்படின்னு உன்னை மிரட்டினானாமே. சங்கு சக்கரத்தை எல்லாம் பண்ணி வச்சுண்டு ஏதோ ஒரு மாலையை கௌஸ்துபமணின்னு அணிஞ்சுண்டு ஒரு மருவியும் ஸ்ரீவத்சம் அப்படின்னு வச்சுண்டு இதெல்லாம் என் அடையாளம், என்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டு ஓடி போயிடு அப்படின்னு உன்னை மிரட்டினானாமே. அந்த தூதுவன் சொன்னதை கேட்டவுடனே அந்த சபையில் இருக்கிறவா எல்லாரும் சிரிக்கிறான். நீ சரின்னு சொல்லி தூதுவனை அனுப்பிட்டு அவன் அழிக்கிறதுக்கு சேனையோட பௌண்டரீகபுரத்துக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா ஒன்றை மாதிரியே இருந்தானாமே. மார்பில் சூடு வச்சுண்டு மருன்னு ஒன்றை ஒட்டிண்டு அதில் மகாலட்சுமியை வரைஞ்சி வச்சுண்டு நம்பெருமாள் அணிஞ்சுட்டுருப்பாரே அது மாதிரி ஸ்ரீகௌஸ்துபம், காதில் மகர குண்டலங்கள், மஞ்சள் பட்டாடை, கருட வாகனம், சங்கு சக்கரம் இதெல்லாம் மரத்தில் பண்ணி வச்சுட்டு நான் தான் நாராயணனோட அவதாரம் அப்படின்னு சொல்கிறான். குருவாயூரப்பா நீ உடனே உன் சுதர்சன சக்கரத்தை ஏவின. பிரளய காலத்து நெருப்பை போல் புறப்பட்டு அவன் தலையை வெட்டிடுறார் சுதர்சன ஆழ்வார். அவனுக்கு துதி பாடின சேனையும் நீ அழிச்சிட்டு கிளம்பச்சே அவனோட நண்பனான காசிராஜன் வரான். அவன் தலையையும் வெட்டி காசி தேசத்திலே விழும்படி பண்ணிட்ட. இப்படி தன் முட்டாள் கூட்டம் சொன்னதை நம்பி முட்டாள்தனமாக தான் தான் நாராயணன்னு சொன்னான். தப்பான எண்ணத்தில் சொன்னாலும்
உன் நாமத்தையும் உன் அடையாளங்களையும் அணிஞ்சுட்டே இருந்ததுனால அவனும் மோட்சம் போயிடுறான். யாருக்கு எதுக்கு மோட்சம்னு உனக்கு தானே தெரியும். உடனே நம்மளும் இப்படி பண்ணலாமான்னா, தப்பான வழியில் போனவனே தன்னை நினச்சாங்கிற போது மோட்சம் கொடுத்தவர் நம்ம நல்ல விதமாக பெருமாளை தியானித்தா இங்கேயும் பேரானந்தத்தோடு இருந்து மோட்சமும் போகலாம். இந்த காசிராஜனோட மகன் ருத்ரனை குறித்து யாகம் பண்ணி துவாரகையையும் ஒன்றையும் அழிக்கிறதுக்கு தீ முழற ஒரு பூதத்தை உருவாக்கி இன்னும் பூதங்கடங்களையும் சேர்த்து துவாரகையை நோக்கி அனுப்புகிறான். அது எதிர்படுறவாளை எல்லாம் தீயில் அப்படியே உமிழ்ந்துட்டே வர ஜனங்கள்லாம் ஓடி வந்து உன்கிட்ட சரணடைகிறான். நீ சக்கராயத்தை அனுப்பிச்சோடனே அதை பார்த்து அந்த பூதம் தன்னை விட வலுவான ஒரு ஆயுதம் தன்னை எதிர்க்க வருதுன்னு உடனே தன்னை அனுப்பிச்ச காசிராஜன் மகனே அழிச்சுட்டு போயிடுறது. அது மட்டும் இல்லை, இந்த சக்கரத்தாழ்வார் மொத்த காசியையும் எரிச்சுட்டு திரும்பி உங்ககிட்ட வந்துட்டாராமே. கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.